சில நாடுகளுக்கு போகும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அதில் எத்தியோப்பியா தேசத்தில் உள்ள ஊழியங்களை எல்லாம் முடித்து நாங்கள் அடுத்த ஒரு தேசத்துக்கு போவதற்காக எங்களுடைய ஏர்போர்ட்டில் போய் நாங்கள் காத்து கொண்டு நிற்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியம், ஒரு அற்ப காரியத்துக்காக எங்களை போவிடாதபடிக்கு தடுத்து விட்டார்கள். ஒரு மஞ்சள் கலர் ஒரு கார்டு, அதுக்கு பேர் எல்லோ ஃபீவர் கார்டு. ஸ்தோத்திரம். அது என்னென்னா, அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்குள்ளே போயிட்டு அடுத்த கண்ட்ரி போகணுன்னு சொன்னால் ஒரு வேக்சின், ஒரு தடுப்பூசி போடணும். அங்கே உள்ள அந்த பூச்சி எதுவும் கடித்து நம்ம பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்படி ஒரு தடுப்பூசி போட சொல்கிறாங்க. எங்களுக்கு அது தெரியாது. இன்னும் சொல்ல போனால் சிலர் சொன்னாங்க, நீங்கள் கேஸ் போட்டால் உங்கள் பக்கம் தான் ஜெயிக்கும், ஏன்னா அந்த ஏர்லைன்ஸில் இப்படி ஒன்று செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலை, இன்டிமேஷன் கொடுக்கல. அவங்க 3 பக்கத்துக்கு என்னெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி 3 பக்கத்துக்கு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை கூட எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் போட்டு அந்த எல்லோ கார்டு கொண்டு வரணும்னு சொல்லி என்ன செய்யலை, போடலை. ஸ்தோத்திரம். ஆனால் எங்களை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். இதனால் ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறது இடைஞ்சல்னு இல்லை. ஸ்தோத்திரம். அந்த இது ஒரு பேக்கேஜ். அதில் ஒரு இடம் கட்டாச்சுன்னு சொன்னால், நீங்கள் ஃப்ளைட்டில் பல நாடுகளுக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கேருந்து அடுத்த நாட்டுக்கு போகிறது கேன்சல் ஆகும், அங்கேருந்து நாங்கள் இந்தியா வர்றது கேன்சல் ஆகும், இப்படி அவ்வளோ டிக்கெட்டு கேன்சல் ஆகும். அது பெரிய மண்டையடி. இந்த ஒரு செயின் அந்த இதில் இருந்ததுன்னா எங்களுக்கு பெரிய கஷ்டத்தோட நஷ்டத்தோட அன்றைக்கு ராத்திரி தங்குவதற்கு வழி இல்லாமல் அந்த ஏர்போர்ட்டில் ராத்திரி 10 மணிக்கு எங்கள் ஃப்ளைட்டை விட்டுட்டு அதுக்கு பல ஆயிரங்கள் செலவழிச்சிருக்கோம். ஒரு ஆளுக்கே ஒரு 35,000 போல் அந்த டிக்கெட்டு. அப்போது 12 பேருக்கு சுமார் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே நஷ்டப்பட்டு மனவேதனையோடு அந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் உட்காந்துருக்கிறோம். இரவு எங்களுக்கு உணவு இல்லை. ஏன்னா 10 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறினா சாப்பாடு கொடுப்பாங்க, அதை நம்பி நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு ராத்திரி சாப்பாடு கொடுக்கறதுக்கும் இல்லை. இங்கே உள்ள குளிருக்கே நீங்கள் நடுங்குறீங்க. நேற்று ராத்திரி குளிர் எவ்வளோப்பா திருநெல்வேலியில்? இங்கே 24, ஒரு ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி குளிர். அங்கே ராத்திரி குளிர் எவ்வளோ தெரியுமா? 8, 7 அப்படி இருக்கும். 7 டிகிரி 8 டிகிரி அந்த குளிரில் ராத்திரி ஏர்போர்ட்டில் நான் வேற ஒரு ஜெர்க்கினோ ஒரு கம்பளியோ ஒரு இதோ ஒன்று எடுத்துகிட்டு போகலை. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், ராத்திரி நாங்கள் கடும் குளிரில் இருக்கட்டும், கடும் குளிரில் நாங்கள் அந்த ஏர்போர்ட்டில் அப்படியே உட்காந்துருந்தோம். ஸ்தோத்திரம். ஆமாம், மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு. நான் அப்படி எனக்கு தான் குளிர்ந்து தூங்காமல் இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக மூஞ்சை உத்து பார்த்தேன். யாருமே தூங்கலை. எல்லாருமே வேதனையோடு அந்த குளிருக்குள்ளே முழிச்சு தான் அப்படியே யோசித்துக்கிட்டு யார் யார் என்னென்ன மனவேதனையோடு இருந்தாங்களோ தெரில. யார் யார் இயேசுவை திட்டினாங்களோ, யார் யார் ஏர்லைன்ஸை திட்டினாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு ஆறுதலை தந்தார். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தார். அது நிறைய பேருக்கு பொறாமையாக தான் இருக்குது. ரொம்ப கடினமான நேரத்தில் சிரிக்கக்கூடிய, ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய, துதிக்கக்கூடிய ஒரு குணத்தை கர்த்தர் உங்கள் பாஸ்டருக்கு தந்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நாம் எல்லாம் அப்படியே ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். தூங்காதவர்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்து பாட ஆரம்பித்தார்கள். அப்படியே நாங்கள் ஏர்போர்ட்டில் உட்கார்ந்து துதிக்க ஆரம்பித்தோம், சத்தமாக பாட ஆரம்பித்தோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஜெபித்தோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜோமணி பாட்டு பாடி கர்த்தரை ஆராதித்த உடனே ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் எங்கள் இருதயத்தை நிரப்பியது. அல்லேலூயா. ஒரு 1:30 மணி இருக்கும் ராத்திரி. ஆண்டவர் என்கிட்ட பேசினார். இதே பாதையில், ஆக்சுவலாக அந்த எத்தியோப்பியா செங்கடலின் கரையில் இருக்குது. அந்த நாடுடைய வட பக்கம் செங்கடல் கரை. நாங்கள் செங்கடலை கடந்து தான் எகிப்துக்கு போனோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்கிட்ட பேசினார். இதே பாதையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது அவர்களுடைய பயணம் தடைபட்டது. அவர்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். உன்னுடைய பயணம் தடைபடும் போதோ நீ என்னை துதிக்கிறாய், மகனே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு ஆண்டவர் அந்த 1:30 மணிக்கு என்னோட பேசுவதை நான் உணர்ந்தேன். இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கர்த்தரை துதிச்சேன். எப்படி ஆண்டவரே உங்களை நான் முறுமுறுக்க முடியும்? உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. ஆண்டவர் என்ன கேட்டாரு? ஸ்தோத்திரம். இது மாதிரி நெருக்கங்கள், பிரச்சனைகள், ஸ்தோத்திரம், தோல்விகள், பயணத்தில் தடைகள் வரும்போது ஸ்தோத்திரம் முறுமுறுப்பியா துதிப்பியா? இது ஒருவேளை எகிப்தின் பயணமா இருக்கலாம். வாழ்க்கை பயணத்தில் சில தடைகள் வரும்போது, சில நஷ்டங்கள் வரும்போது, நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட இதை போய் செஞ்சிருவோம்னு சொல்லி ஆசையா இருக்கும்போது சில தடைகள் வந்தால் ஸ்தோத்திரம், நீ துதிப்பாயா, நீ முறுமுறுப்பாயா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சதா காலம் உள்ள தேவனை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம்.
சதா காலமுள்ள தேவனை தொழுது கொள்ளும் போது எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த நாமத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு வல்லமை உண்டு, ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு பலன் உண்டு, ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு குணம் உண்டு, ஒவ்வொரு நாமத்தை தியானிக்கும் போதும் அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இந்த சதா காலமுள்ள தேவனை தொழுது கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் உண்டு. அது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். சந்ததிகளுக்கான ஆசீர்வாதம், தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம். இந்த சதா காலம் உள்ள தேவனை சந்ததியே இல்லாம 21ஆம் அதிகாரத்தில் ஒருவன் தொழுது கொள்கிறான். ஸ்தோத்திரம். ஆமா, ஆபிரகாம் என்ற மனிதன் சந்ததியே இல்லாமல் 21ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை தொழுது கொள்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாமா? அல்லது முடிந்தால் எல்லாரும் ஏகோபித்து வாசிப்போம். 21:33. ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்கிற நாமத்தை அவன் தொழுது கொண்டான். அங்க ரொம்ப கிளியரா இருக்குது. அந்த நாமம் எபிரேய பாஷையில எப்படி அழைக்கப்படுமாம்? ஏல் ஓலாம் என்று அழைக்கப்படுமாம். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஏல் ஓலாம். ஆமா, ஏல் ஓலாம் தேவனே. ஆக்சுவலா அதை நீங்க பேச்சு நடையில சொல்லணும்னா முடிவில்லாதவர். முடியில்லாதவர் அல்ல, அவர் முடிவே இல்லாதவர். ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் ஆனபடியினால் அவர் ஏல் ஓலாம் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவருக்கு ஆரம்பம் என்று ஒன்றில்லை, அவருக்கு முடிவு என்று ஒன்றுமில்லை. அவர் எந்நாளும் சதா காலங்களிலும் சும்மா இருக்கிறவல்ல. பைபிள் ரொம்ப தெளிவா போட்டிருக்குது. அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதி, ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 வரிசையா வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆங்காங்கே இந்த சதா காலமுள்ள தேவன் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எவர்களுக்கெல்லாம் இந்த நாமத்தை வெளிப்படுத்தினாரோ அவர்களெல்லாம் தங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். நான் அப்பதான் யோசித்தேன், ஐபிஎஸ் அப்ப மக்கள் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாரு. இந்த தலைமுறை இப்படியே ஆராதிச்சுட்டு கதையை முடிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்ல. இங்க ஒருத்தன் கடந்து வருவானானால், இந்த சபைக்குள்ளே ஒருத்தி கடந்து வருவாளானால், அவர்களை குறித்து மாத்திரம் தேவனுக்கு திட்டமல்ல, அவர்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் திட்டமுடைய தேவனாக, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து தேவன் திட்டமுடையவராக, தலைமுறைகளை குறித்து தேவன் மாபெரும் திட்டமுடைய தேவனாக இருக்கிறபடினால், ஆனபடினாலே இந்த ஐபிஎஸ் சபையாருக்கு, என்னோடு ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சதா காலமுள்ள தேவனாக வெளிப்படுகிறார். ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவராக மாத்திரமல்ல, அவர் ஆளுகை செய்கிறவராய் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டாலும் சங்கீதங்களின் வழியாய் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை வெளிப்படுத்தின 22 தான் கடைசி பைபிளிய கடைசி அதிகாரம் வரைக்கும் சதா காலம் உள்ள தேவன் தம்மை தம்முடைய சந்ததிகளுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த 22:5 வாசிங்க. அங்க ஒரு சம வெளிப்பாடு இருக்குது. வாசிங்க பாப்போம். Revelation chapter 22 verse 5. அங்கே ராக்காலம் இராது. பரலோகத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, அவர்களுக்கு தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் மேல் வெளிச்சமாய் விளக்காய் சூரியனாய் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. யாரை குறிச்சு பைபிள்ல போட்டுருக்குது? என்னைய குறிச்சு போட்டுருக்குது. பரலோகத்துக்கு போற உங்களை குறிச்சு போட்டுருக்குது. பரலோகத்துக்கு போகிறவர்களுக்கு விளக்கோ வெளிச்சமோ அதை கொடுக்கிற சூரியனோ தேவையில்லை. கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமா இருப்பார். அவர்கள் அங்க என்ன செய்வார்களாம்? சதா காலமும் அரசாளுவார்கள். ஆதியாகமத்தில், யாத்திராகமத்தில் நம்முடைய தேவன் அரசாளுவதாக வேதம் சொல்லுது.
ஆனா அந்த சதா காலம் உள்ள தேவனை தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகளும் அரசாளுகிறவர்களாக இருப்பார்கள். உங்கள் தேவன் எப்படி ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரோ அப்படியே சதா காலம் உள்ள தேவனை தொழுது கொள்ளுகிற நீங்களும் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த சதா காலம் உள்ள தேவனை தியானிக்கிறவர்கள் ஆளுகை செய்வார்கள். இந்த சதா காலம் உள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுடைய சந்ததி ஆளுகை செய்யும். அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், தலைமுறைகள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா! என் பிள்ளைகள் நல்லா ஆளுகை செய்யணுங்கிறதுக்காக தானங்க இந்த பாடு. ஸ்தோத்திரம். ஏன் வீடு வாங்குறீங்க? பையன் இருக்காங்க. ஏன் நகை வாங்குறீங்க? பொம்பளை பிள்ளை ஊற்றி இருக்கால்ல. ஏன் இவ்வளோ போட்டு சேர்த்து வயிற்றுக்காகவா சேர்த்து வைக்கீங்க? நீங்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்தோத்திரம். இல்லை, அதையும் தாண்டி ஏன் ஒரு இடம் வேணும், ஏன் ஒரு வீடு வேணும், ஏன் 4 நகை நட்டு வேணும்? ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இருக்காங்கல்ல, ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்ல. நம்ம மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்தா போதும்னு சொன்னால் நமக்கு இவ்வளவு சொத்து சுகம் இதெல்லாம் தேவையா? இல்லை. ஸ்தோத்திரம். ஓடி ஓடி உழைப்பதனுடைய நோக்கம், ரகசியம் எதிர்கால நிறைய பேர் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பேர பிள்ளைகளுக்கு சேர்க்கணும்ல. சிலர் அதையும் தாண்டி பேர பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்றாரு, இந்த சதா காலம் உள்ள தேவனை தொழுது கொண்டு பார், இந்த சதா காலம் உள்ள தேவனை ஆராதித்து பார். அல்லேலூயா! உம்மை பாடாமல் இருக்க என்னால் முடியாதையா, உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. நம்ம ஆண்டவர் அவரை பாடி துதித்து இப்படி சதா காலம் உள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நான் உனக்கு சதா காலம் உள்ள தேவனுங்கிற நாமத்தை வெளிப்படுத்துறேன். நீ அதை துதிக்கும் போது, தியானிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறேன், உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு எல்லாம் செய்கிறேன். ஆனால் நீ ஒன்று செய்யணும். ஒன் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த காட் ஆஃப் எவர் லாஸ்டிங். ஆமாம், இந்த எவர் லாஸ்டிங் அப்படிங்கிற வேர்டு தான் சதா காலம். இந்த சதா காலம்ங்கிற வேர்டுக்கு பேர் தான் என்னது? எவர் லாஸ்டிங். ஸ்தோத்திரம். எட்டர்னல் அப்படிங்கிறது நித்தியமாக போயிடும், நித்தியம் அது இல்லை. நான் சொல்றது எவர் லாஸ்டிங். ஸ்தோத்திரம். நித்தியத்துக்கு முன்னாடி, நித்தியத்துக்கு பின்னாடி, எங்க ஆரம்பிக்கு எங்க முடியுதுன்னே தெரியாது. அதுக்கு பேர் தான் என்ன காலம்? சதா காலம். இந்த சதா காலம் உள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள்கிட்ட தம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு கொட்டுவதற்கு தேவன் அவர்கள்ட்ட ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, நான் கண்டுபிடிச்சது ஒன்று. ஸ்தோத்திரம். இன்னும் அவரை நெருங்கி போவேன், ஆனால் 2வது அவருடைய எதிர்பார்ப்பை என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஸ்தோத்திரம். அதை ஒருவேளை டிசம்பர் மாசத்துல சொன்னார்னா எனக்கு தெரியாது. இந்த நவம்பர் மாசம் நான் சதா காலம் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் எனக்கு வெளிப்பட்டபடியினாலே அந்த தேவனை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த நாமத்தை நாம தியானிக்கிறோம். அதனாலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்திலிருந்து ஆபிரகாமின் சந்ததிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 22 வரைக்கும் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் நம்மேலும் நம்முடைய சந்ததிகளின் மேலும் வந்து இறங்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா! சரி, மேட்ருக்கு வருவோம். 11 மணிக்கு முடிக்க 35 நிமிஷம் இருக்குது. அதுலேயும் இன்னொரு 10 நிமிஷம் காணிக்க போடணும், வைக்கணும்னு வேறு எடுத்துருவீங்க. அதனால் நான் டக்குன்னு மேட்ருக்கு வரேன். ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சதா காலம் உள்ள தேவன் தம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பதற்கு நான் வல்லமை உள்ளவராயிருக்கிறேன், நான் சதா காலமும் அரசாளுகிறேன். நீங்கள் ஸ்தோத்திரம். நீங்கள் யாத்திராமத்தை எடுத்து பார்த்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா 15, 18 யாராவது ஒருத்தர் வாசிங்க. யாத்திராமம் 15, ஆதியாமத்தில் மட்டுமில்லை, யாத்திராமம், லேவியராகமம், எண்ணாமம் வரிசையாக சொல்ல முடியும். அங்கே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறாரு, அப்புறம் மோசேக்கு வெளிப்படுத்துறாரு, சங்கீதத்துக்கு வந்தால் தாவீதுக்கு வெளிப்படுத்துறாரு, புதிய ஏற்பாட்டில் சிலருக்கு வெளிப்படுத்துறாரு. அப்புறம் ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் சதா காலம் உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க இப்போ யாத்திராகமம் 15, 18 வாசிங்க. கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். சும்மா இருக்கல, சதா காலமும் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? He reign over the nations of this world. பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் எத்தியோப்பியாவுக்கு போயிருந்தேன். எத்தியோப்பியாவிலே 3 சிறப்புகளை கண்டேன். ஸ்தோத்திரம். அந்த சிறப்புகளை குறித்து நான் பைபிள் ஸ்டடியில் பேசிட்டு இருக்கிறேன்.
ஒரு நாள் நான் எத்தியோப்பியாவின் நதிகளின் சிறப்பை குறித்து சொன்னேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே எத்தியோப்பியாவின் தேசத்தை குறித்து பைபிளில் போட்டிருக்குது. அங்கே ஏதேனிலே நதிகள் பாய்ந்து அதை செழிப்பாக்குவதற்கு தேவன் 4 நதிகளை உருவாக்குறார். 2வது நதி எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அந்த நதி பேர் என்னது? முதல் நதி ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அங்கே பொன் விளையும். 2வது நதிக்கு பேர் கீஹோன். அந்த கீஹோன் என்ற நதி எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். நானும் எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி பார்த்தேன். கீஹோன் என்ற நதியை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. கீஹோன் எங்க, கீஹோன் எங்க, கீஹோன் எங்கன்னு தேடி தேடி பார்த்தேன். 4 பேர்ட்ட கேட்டும் பார்த்தேன். அங்கே கீஹோன் எங்கன்னே தெரில. அது எப்போ உண்டானது? ஆதியாகமம் 2:13 இருக்குது. வாசிக்க பார்ப்போம். 2ஆம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர். கீஹோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அல்லேலூயா. எங்க சுத்தி ஓடுது? கிழக்க ஓடுதா, மேற்க ஓடுதா, வடக்க ஓடுதா, தெற்க ஓடுதான்னு தேடி தேடி பார்த்தா அப்படி ஒரு நதி எத்தியோப்பியால இல்லை. அப்போ நானே ஸ்தோத்திரம், பைபிள் ஸ்டடி வந்தவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த நதி இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அண்டர் வாட்டர்ஸ் என்ற பெயரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நதிகள் மறையலாம், கர்த்தருடைய வார்த்தை மறையாது என்பதற்கு எத்தியோப்பியா தேசம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆமாம், நான் அதை குறித்து பைபிள் ஸ்டடியில் பேசினேன். பைபிள் ஸ்டடிக்கு நிறைய பேர் வர்றதில்லை. நீங்கள் வந்து பாருங்கள், பைபிள் ஸ்டடியில் நிறைய ரகசியங்கள், தேவனுடைய வெளிப்பாடுகள், வேதத்தை நீங்கள் அறிய விரும்புனீங்கன்னா பைபிள் ஸ்டடி வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு ஆன்லைனில், நீங்கள் காட்டில் இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் மேட்டில் இருந்தாலும் அந்த பைபிள் ஸ்டடியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கடந்து வரலாம். ஸ்தோத்திரம். ஆமாம், அதனால் நீங்கள் வாங்க, அந்த பைபிள் ஸ்டடியை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நதி இன்னும் எத்தியோப்பியாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒருவேளை மனிதர்களுடைய கண்களுக்கு தெரிகிறபடி ஓடாமல் அது அண்டர் வாட்டர்ஸாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 7 லேக்ஸ் கண்ட்ரி அந்த எத்தியோப்பியாவுடைய பேர். இங்கே 7 மலைங்கிற மாதிரி அங்கே 7 ஏரிகள். ஸ்தோத்திரம். ஆமாம், பெரிய நாடு, இந்தியாவோட பெரிய நாடு. ஸ்தோத்திரம். ஆமாம், இங்கே மழை பெஞ்சி ஒரு ஏரி நிரம்புனா மழையே பெய்யாத டெல்லி பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியில் தண்ணி ஏறும். எப்படின்னு பார்த்தா அந்த கீஹோன் நதி எங்கிட்டு ஓடுது? அண்டர் வாட்டரில் ஓடுது. மனுஷன் அதை செய்யலை. அந்த இடம் நிலப்பரப்பே அந்த தண்ணீரை வாங்கி இல்லாத இடத்துக்கு கடத்தி கொண்டு போய் அதை சமச்சீர்படுத்துகிற நீர் மேலாண்மையை கர்த்தரே எத்தியோப்பியா தேசத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆச்சரியமா இருக்குது. அந்த முழு தேசத்திலையும் 7 பெரிய ஏரிகள். மழையே ஒரு ஏரியாவில் உங்க ஓவர் மழை தாமிரபரணியில் வந்துட்டுனா அந்த ஏரல் கீரல் எல்லாம் கிழிஞ்சி பிச்சு போயிருதுல்ல. அங்கே அப்படிலாம் பிச்சு போகாது. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல தண்ணி ஏறிச்சுன்னா தண்ணி இல்லாத தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரியில் தண்ணி குபுகுமுன்னு நினைச்சியும் கொப்பளிச்சு வரும். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த நீர் மேலாண்மையை எவ்வளவு பெஸ்ட்டாக பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த தேசத்துக்கு அந்த ஆசீர்வாதத்தை அன்னைக்கு ஆதியாகமத்தில் கொடுத்ததுனால இன்னைக்கு 6000 வருஷம் தாண்டி போனாலும் இன்னைக்கும் எத்தியோப்பியா செழிப்பாக இருக்கும்படியாக அந்த அண்டர் வாட்டர்ஸ் மூலமாக கர்த்தர் அந்த தேசத்தை சுற்றிலும் அந்த கீஹோன் நதியை ஓட பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நான் அந்த நதியில் போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தேன். இங்கே போட்டு காட்டலாம், டைம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, தம்முடைய வார்த்தையை எவ்வளவு உறுதியாய் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, அது போகட்டும். இப்போ நம்ம கதையை தடம் புரண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம சதா காலமுள்ள தேவனுக்கு நம்ம கடந்து வருவோம். ஸ்தோத்திரம். பாருங்க, சதா காலமுள்ள தேவன் அரசாளுகிறவராக இருக்கிறார். நான் அந்த எத்தியோப்பியா தேசம் சிறப்புகளை சொன்ன அப்புறம் எத்தியோப்பியாவினுடைய பெண்கள் அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. இப்போ அதை திரும்பியும் பேச வேண்டாம், பைபிள் ஸ்டடியில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். 3வது எத்தியோப்பியாவினுடைய வரலாறு. ஸ்தோத்திரம். அதை நான் இன்னும் சொல்லலை. முடிஞ்சால் இந்த வியாழக்கிழமை நான் சொல்கிறேன். நீங்கள் பைபிள் ஸ்டடி, ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, அந்த எத்தியோப்பியனுடைய வரலாறை தெரிஞ்சுக்கோங்க. வேதாகமத்தை சார்ந்த ஒரு வரலாறு, the parallel story going along with the words of Bible. எத்தியோப்பியா தேசத்தை சார்ந்த ஒரு ஹிஸ்டரியவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த காலகட்டமாக இருந்தாலும் தேவன் எல்லா தேசங்களின் மேலும் அரசாளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய ஆளுகை அங்கே இருக்கிறத நல்லா பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. தேவன் ஒரு ஆட்சியாளர்களின் கையில் ஒரு தேசத்தை ஒப்பு கொடுத்தாலும் அவர்கள் மேல் கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை பிடிச்சி பாபிலோன் கையில் ஒப்பு கொடுத்தாலும் பாபிலோனையும் கர்த்தர் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி பண்றாங்களே, எப்படி பண்ணாலும் எவர் பண்ணாலும் எல்லாருடைய சிண்டும் யார் கையில இருக்கிறது?
கர்த்தருடைய கையிலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் 145ஆம் சங்கீதத்திலையும் 146ஆம் சங்கீதத்திலையும் 2 வசனங்களை சங்கீதக்காரன் சொல்றாரு. வாசிங்க பாப்போம். 145:13, 146:10. 2 வசனத்தை வாசிங்க பாப்போம். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. அல்லேலூயா. ராஜ்யம், ஆளுகை சதா காலமும் உள்ளதாக இருக்கிறது. 146:10 வாசிங்க. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவன், சதா காலமும் ஆளுகை செய்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், சிறப்பு வாய்ந்தவர், சக்கரவர்த்திகளை எல்லாம் தன் சுண்டு விரலை கொண்டு ஆட்டுகிறவர். என் ஸ்டைல்ல சொல்றேன், அப்படி வசனம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இவ்வளவு செஞ்சாலும் அவர் சொல்றாரு, நான் இத்தனை பெரிய தேவனாக இருந்தாலும் இந்த சதா காலமுள்ள தேவனை யார் தொழுது கொள்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்கள்ட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 10:30 மணிக்கு அந்த எதிர்பார்ப்பை நான் சொல்கிறேன். இன்னும் 10:30 ஆயிட்டா? ஸ்தோத்திரம், ஆயிட்டு. அந்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? காலங்களை அறிகிற அறிவு. காலங்களை அறிகிற அறிவு. அப்படி மெல்ல பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க பார்ப்போம். காலங்களை அறிகிற அறிவு. இந்த வேர்டை நீங்கள் மறந்துடக்கூடாது. காலங்களை அறிகிற அறிவு. ஸ்தோத்திரம். ஆமாம். எவன் ஒருவன், எவள் ஒருத்தி காலங்களை அறிகிற அறிவை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல் சதா காலமுள்ள தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுவார். அல்லேலூயா. காலங்களை அறிகிற அறிவு. இது என்ன அறிவு? ஸ்தோத்திரம். சிலருக்கு வண்டி ஓட்டுறதுல பயங்கர அறிவு இருக்கும். நான் ஜான் வண்டி ஓட்டுறதை குறித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவன் 4 வயசுல என் மடியில் தூக்கி வச்சு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன். ரிவர்ஸ் எடுத்தாம்னா, ஸ்தோத்திரம், நம்ம ஃப்ரண்ட்டில் போகிற அதே ஸ்பீடில் ரிவர்ஸில் எடுப்பான். நம்ம ரிவர்ஸ் வந்து இங்கிட்டு பார்ப்போம், அங்கிட்டு பார்ப்போம், நடுவில் கண்ணாடி, இந்த கண்ணாடி, அந்த 3ஐயும் பார்த்து, இதுக்கு நடுவில் கேமராவையும் பார்த்து நம்ம அப்படியே பூ போல நோட்டுவோம்ல. ஸோ அவன் ரிவர்ஸ் எடுக்க, அப்போ கேமராலாம் மாட்டலை, ரிவர்ஸ் எடுக்கிறது சரசரும். அது சார், இந்த குரங்கு வந்து ஒரு மரத்தை இன்னொரு மரம் தாவும்போது அது வந்து எல்லாத்தையுமே டக்குன்னு கால்குலேட் பண்ணிடுமா. இவ்வளோ டிஸ்டன்ஸு, இவ்வளவு வெலாசிட்டி, அந்த கொப்பு இவ்வளவு ஆடும், நம்ம இவ்வளோ போய் தொங்கி விழுந்தோம்னா அந்த கொப்பு நம்மளை தாங்கும், வைக்கும், போகணுங்கிறத டக்குன்னு கால்குலேட் பண்ணி இந்த கொப்புலேருந்து அந்த கொப்புக்கு நெஞ்சிருமா. மனுஷனால ஏன் தாண்ட முடியல? ஏன்னா அவனுக்கு அந்த கால்குலேட் பண்ணுகிற சக்தி இல்லை. நாய்க்கு ஒரு சக்தி. நம்ம ஃப்ரெண்டு அங்கே வராங்க, இங்கே வராங்க, கொலகாரன், திருடனுங்கிறத அப்படி மோந்து பார்க்குறதே இணைஞ்சிரும். நம்ம மோந்து தும்மிக்கிட்டு இருப்போம். நம்ம சளி பிடிச்சிட்டானால ஒன்றும் ஸ்மெல்லு தெரியலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஸ்தோத்திரம், நாய்க்கு ஆண்டவர் அப்படி ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காரு. ஸ்தோத்திரம். குரங்குக்கு ஒன்றை கொடுத்துருக்காரு. அது மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தையல் நல்லா அழகாக தச்சு கொண்டுருவாங்க, சிறப்பாக பண்ணிடுவாங்க. ஸ்தோத்திரம். சில ஆட்களை கொடுத்தா நல்ல வேதத்தை விளக்கி நல்ல பிரசங்கம் நல்லா அழகாக பண்ணுவாங்க. சில ஆட்களை கொடுத்தா ஸ்தோத்திரம் சமையல் அவ்வளவு அழகாக சிம்பிளாக, சாதாரண மிளகா, பச்சை மிளகா, இலை, கருவேப்பிலையை வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ண சமையல் எப்படி இருக்கும்? ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் எண்ணெய், 1.5 லிட்டர் தேங்காய் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு கொடுத்தாலும் மனுஷனால் வாயில் நினைச்ச முடியாது சாப்பாட்டை. சோதரம். சிலர் ராசி அப்படி இருக்கும், நம்ம என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கிருபையை கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுபோல இந்த சதா காலமுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? காலத்தை அறிகிற அறிவு. அது ஒன்று உங்கள்கிட்ட இருக்குமானால் இந்த சதா கால தேவன், சதா காலமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு வசனம் சொல்கிறேன், அந்த வசனத்தை வாசிங்க. செமையான வசனம். 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசிங்க. 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஸ்தோத்திரம். சதா காலமுள்ள தேவனை அறிந்த தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாரு? கர்த்தாவே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம். நான் யார் கையில் இருக்கேன்? நான் உங்க கையில், என் காலம் உங்க கையில் இருக்குது. ஆனா என் சத்ருவினுடைய கை
என் மேல இருக்குது. வியாதின்னு ஒரு சத்துரு, கடன் அப்படின்னு ஒரு சத்துரு, மாமியான்னு ஒரு சத்துரு, மருமகான்னு ஒரு சத்துரு, சிலருக்கு பாஸ்டர்னு ஒரு சத்துரு. அவருடைய கை என் மேல இருக்கு. சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்களேன், கர்த்தாவே என் காலம் உங்க கையில் இருக்குது, ஆனா என்னைய என் சத்துருவின் கைக்கு தப்புவியும். அப்ப சத்துருவின் கை யார் மேல இருக்கு? தாவீது மேல இருக்குது. தாவீதுக்கு விரோதமா நிறைய கை அப்படியே வருது. தாவீது அந்த சத்துருக்களின் கைகளை கண்டு பயப்படுறாரு. அப்ப சொல்றாரு, இந்த கைகள் எல்லாம் எனக்கு விரோதமாய் வந்தாலும் என் காலம் உங்க கையில இருக்க ஆண்டவரே என்கிற வெளிப்பாடை சங்கீதக்காரன் பெற்றிருந்தார். இப்ப போடு இந்த ஃபேனை. ஸ்தோத்திரம். இப்பதான் சூடு கிளம்புது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை நெருக்குவதற்கு நிறைய சத்துருக்கள் சூழ இருக்கிறார்கள். ஒரு சத்துரு இல்ல, ரெண்டு சத்துரு இல்ல. அதனாலதான் அவர் ரெண்டு சத்துருவை கூட சொல்றாரு, என் சத்துருக்களின் கைக்கும். ப்ளூரல்ல சொல்றார். ஒரு சத்துருவின் கை இல்ல, சத்துருக்களின் கைக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும். சத்துருக்களும் இருக்காங்க, சத்துருக்கள் இல்லாமலும் துன்பப்படுத்துகிற சிலர் இருக்காங்க. பெத்த பிள்ளைய சத்துருவா நினைக்க ஏபா வேண்டாப்பா, ரொம்ப குளிருது, வா நீ சும்மா இருந்தாலே எனக்கு பெரிய நிம்மதிப்பா. இதுதான், இது துன்பப்படுத்துகிறவர்கள். சத்துரு கிடையாது, நம்ம பிள்ளை. ஸ்தோத்திரம். ஆனா என்ன செய்யும்? ஸ்தோத்திரம். ஆமா, கெட்டின மனைவி, பெத்த பிள்ளை, சத்துரு கிடையாது, ஆனா என்ன செய்யும்? துன்பப்படுத்தும். ஸ்தோத்திரம். அதான் தாவீது சொல்றாரு. ஸ்தோத்திரம். சத்துரு ஒரு பக்கம் சவுல் இருக்கான், அவன் ஆட்கள் இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க? என்னைய பாடா படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் சத்துரு இல்ல, சொந்த குடும்பம், அதுவும் இனி என்ன செய்யுது? அவங்க கையும் இனி என்ன செய்யுது? பாடா படுத்து. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்தோத்திரம். இப்படி பல கைகள் தாவீத பதம் பார்க்க வரும்போது தாவீது சொல்றாரு, இதெல்லாம் இருந்தாலும் என் காலங்கள் கர்த்தருடைய கைகளிலே இருக்கிறபடினாலே கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். தாவீது தன் காலத்தை குறித்த ஒரு அறிவை உடையவராக இருந்தார். எவன் ஒருவன் தன் காலத்தை குறித்த அறிவை உடையவனாக இருக்கிறானோ அவன் சதா காலம் உள்ள தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறான். அவனுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா ஐபிஐ விசுவாசிகள் எல்லாரும் காலத்தை குறித்த அறிவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். காலத்தை குறித்த அறிவை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் உங்கள் சத்துருவின் உங்க சத்துருவின் கை உங்க மேல இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கை உங்க சத்துரு மேல இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க சத்துரு உங்களை பிடரியை பிடிச்சு வச்சிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கை சத்துருவின் பிடரியை பிடிச்சு வச்சிருக்கோம். அவன் நம்மளை கொஞ்சம் நசுக்கணும்னா கர்த்தர் டோட்டலா பிசுக்கிடுவாரு, சத்துரு காலி. ஒருத்தராக ஆமைன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை தன்னுடைய கைகளில் வச்சிருக்காரு. ஒருவேளை உங்களை வியாதி என்கிற சத்துரு, கடன் என்கிற சத்துரு, நோய் என்கிற சத்துரு, பேய் என்கிற சத்துரு, ஸ்தோத்திரம், மனிதர்களைப் போல சில சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், தாவீதை நெருக்கினது போல. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ காலத்தை அறிகிற அறிவை உடையவளாக இருந்தால், ஸ்தோத்திரம், நீ சமாதானமா இருப்ப, நீ தடுமாற மாட்ட, நீ திகைக்க மாட்ட. அதனாலதான் ஜெபிக்கிறாங்க பரிசுத்தவான்கள், ஆண்டவரே நாட்களை, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். இந்த ஜெபம் நம்ம செய்யணும். நம்ம என்ன? ஆண்டவரே எங்களுக்கு பணத்தை தாரும், எங்களுக்கு நகையை தாரும். அட கன்றாவி, அது அது நிறையாது. நாட்களை எண்ணும் அறிவை தாருன்னு வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஏன்? ஒருவனுக்கு நாட்களை எண்ணும் அறிவு வந்துவிட்டால் அவனுடைய சத்துருக்களின் கை தளர்ந்து போகும். சதா காலம் உள்ள தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர், இன்னும் கூட எனக்கு புரியல பாஸ்டர், என் நாட்களை இன்னும் அறிவுன்னு சொல்றேன், ஆனா எனக்கு இன்னும் புரியல பாஸ்டர். ஏன் உனக்கு புரியலன்னு எனக்கும் புரியல. ஆமா, கர்த்தர் தான் இதுக்கு மேல உங்களை புரிய வைக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு முறைலாம் பார்த்துக்கோங்க. ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை எங்கள் குடும்பத்தில். நான் திரும்ப எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கே போவேன்? உங்கள் குடும்பத்தையும் எடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும்ல, இங்கே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை தெரியும். ஜானுடைய பிரச்சனை. ஸ்தோத்திரம். அவன் 11ஆம் கிளாஸ் மட்டுமே இதே பட்டணத்தில் நான் ஒரே வருஷம் 4 ஸ்கூலில் படித்தான். அதான் 4 ஸ்கூலில் ஒரே வருஷத்தில் படித்தான். ஸ்தோத்திரம். 4 வருஷம் ஒரே ஸ்கூலில் படிக்கலாம்.
எப்படி 4 வருஷம் 6th 7th 8th 9th ஒரு 4 கிளாஸும் சரி சொல்ல தெரியல. ஆனால் இவன் கொஞ்சம் விசேஷமானவன். ஒரே வருஷத்தில் 4 ஸ்கூல்லையும் படித்து ஸ்கூலில் படிக்க முடியாமல் அடுத்தது பாலிடெக்னிக் காலேஜுக்கு போயிட்டான். ஸ்கூல்லலாம் படிக்க முடியாது பாபிச்சு. திண்டுக்கல்லில் கொண்டு போய் நாங்கள் சேர்த்து விட்டோம். திண்டுக்கல்லில் சேர்த்தா ஹாஸ்டல் சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, நான் படிக்க மாட்டேன். ஐயோமே எங்கள் அம்மா இங்கேருந்து வண்டி கட்டி பாத்திரம் படுதலை அடுப்பு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் காலேஜுக்கு நேரம் எய்த்தாப்புல ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து எங்கள் அம்மா அங்கே உட்காந்து பென்ஷனை வாங்கிக்கிட்டு அவனுக்கு சோறு பையன் கொடுத்துக்கிட்டு இருந்தா. காலையில் சோறை சாப்பிட்டு மத்தியானம் வந்திருப்பான்னு சொல்லி எங்கள் அம்மா உட்காந்து சமைச்சிட்டு மத்தியானம் 1 மணிக்கு பேரன் வருவான்னு பார்த்துட்டு இருந்தா. பேரன் KTMன்னு ஒரு கொடூர பைக்கை தூக்கிட்டு 2 மணி நேரத்தில் திண்டுக்கல்லிருந்து திருநெல்வேலி வந்து சேர்ந்துட்டான். மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிள்ளை வரும் தேடிக்கிட்டு இருந்தா. ஃபோன் பண்ணி இங்கே இவன் இங்கெல்லாம் வந்திருக்கான். அப்போ அவன் எப்படி படிச்சிருப்பான் பாரு. இப்படி ஒரு படிப்பை நம்ம சபையில் யாருமே இணைஞ்சிருக்க முடியாது. இந்த ரெக்கார்டிங் அவன்கிட்ட போட்டு காட்டிடாது. கடுமையான படிப்பாளி. இங்கே பிள்ளைகள் யாருக்கும் பாஸ்டர்மானே அப்படி படிச்சிருக்கானா, அப்புறம் நான் எப்படி படிப்பேன்னு அந்த மாதிரி கொன்னே விடுவோம் அவங்கள. அது அவனுக்கு வந்த போராட்டம் வேற. அவன் போராட்டத்தில் நாங்கள் சிக்கி சின்னாவினமாகி ஊழியமே செய்ய முடியும். நீங்கள் சிரிக்கிய அவரவர் அந்தந்த சூழ்நிலையில் நின்னா அவரவருக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஒரே வருஷத்தில் ஒரு பிள்ளைய 4 பள்ளிக்கூடத்தில் தாங்கி அட்மிஷன் வாங்கி சேர்க்கணும்னா என்ன கஷ்டம். ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் அந்த கரஸ்பாண்டன்ட் அவர் வந்து ஒரு பெரிய வக்கீல். ஸ்தோத்திரம். ஆமாம், கவுன்சிலருக்கு தான் தெரியும். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாட்களில் ரொம்ப உதவியாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கரஸ்பாண்டன்ட் ஒரு வக்கீல் தெரியுங்களா, இந்த கோர்ட்டுக்கு ஏற்றாப்புல அந்த ஸ்கூலில். அது நானே ஒரு கிரிமினல் வக்கீல், உங்கள் மகன் அதுக்கு மேலே கிரிமினலாக இருக்கான், இடத்த காலி பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தில் வைக்க முடியான்ட்டாரு. கர்த்தாவே. ஆமாம், ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய. ஸ்தோத்திரம். என்ன பாடு, என்ன கஷ்டம். நீங்கள் சிரிக்கிய, நான் சொல்கிற விதம் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் சிரிக்கிய. பட்டு ரொம்ப டயர்டாகி இதுக்கு மேலே நம்ம ஊழியமே செய்ய முடியாது. அடுத்த ஒரு சந்ததி வந்து இந்த ஊழியத்தை எப்படி செய்ய போகுது, இந்த ஊழியத்துக்காக நம்ம இந்த உயிரை கொடுத்து என்னத்துக்கு கழுத எல்லாத்தையும் மூடி அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், கடுமையான போராட்டம். பிள்ளைகள் சரியில்லை, நம்மளால் ஊழியத்தில் நிலை நிற்க முடியல, வெளியில் தலை காட்ட முடியல. ஸ்தோத்திரம். அவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பேர் தான். ஸ்தோத்திரம். பயங்கரமான ஒரு காலகட்டம் அது. ரொம்ப ஊழியத்தில் சோர்ந்து ஸ்தோத்திரம் பாசமெல்லாம் மெலிஞ்சி ரொம்ப ஒரு கடினமான நாட்கள். எப்படி நம்ம தாண்டி வரப்போகிறோம் இது புரியலையே. இது இப்படியே போச்சுன்னு சொன்னால் இது எங்கே போய் முடியும், இது இப்படி இருந்ததுன்னா ஊழியம் என்ன ஆகும். ஸ்தோத்திரம். 4 பேர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க வைப்பாங்க, பல வாரி யோசிச்சு அப்படியே இருக்கும்போது கர்த்தர் வந்து ஒரு நாள் பேசினாரு, இது நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. இந்த வேர்டையும் நீங்க சொல்லலாம். சொல்லுங்க, இது நிரந்தரம் அல்ல. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆனபடினாலே நீங்க எல்லாரும் சொல்லலாம், இது நிரந்தரம். எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்க தைரியமா சொல்லலாம், இது நிரந்தரம் அல்ல. உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லலாம், ஏய் பிரச்சனையே நீ நிரந்தரம் அல்ல. எந்த வியாதியையும் பார்த்து சொல்லலாம், நீ நிரந்தரம் அல்ல. எவ்வளவு பெரிய கடனையும் நீங்கள் பார்த்து சொல்லலாம், ஏ கடனே நீ என் வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய தெம்பு வந்தது. ஓ, அப்போ இந்த பிரச்சனை நிரந்தரம் இல்லையா, அப்ப எது நிரந்தரம்? அடுத்த கேள்வி எழும்புது. நான் அவனை குறித்து சில காரியங்கள் சொல்லி இருக்கிறேனே, அதுதான் நிரந்தரம். என்னுடைய வார்த்தை தான் நிரந்தரம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சாதான் அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் தான் இருக்கிறது. அந்த காலத்தை தாண்டி இந்த பிரச்சனை நம்மள்ட்ட வாலாட்ட முடியாது. இப்படி ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கும்போது உம்மை பாடாமல் என்னால் இருக்க, உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, தேச தெய்வமே, அன்பு தெய்வமே, தேச
குறித்ததான வெளிப்பாடை தேவனிடத்துல பெற்றிருந்தால் இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் உங்களை அசைக்க முடியாது. ஒரு பெரிய நம்பிக்கை அவர் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து பேசினாரு, உன் பிள்ளைக்காக எவ்வளவு பேர் ஜெபம் பண்றாங்க, உனக்காக கூட இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணதில்லை. உனக்காக ஜெபம் பண்றதுக்கு இவ்வளவு பேர் இல்லாமல் இருக்கும் போதே உன்னை நான் காப்பாற்றி கொண்டு வந்து இவ்வளவு நான் வச்சிருக்கேன்னு சொன்னான். உன் பிள்ளைக்காக இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணும்போது நான் விட்டுருவேனா? காலத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருவாரானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். நீங்க ஆண்டவரை கேட்கலாம், என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும், என் பிள்ளைகளை குறித்ததான வெளிப்பாடுகளை எனக்கு தாரும். அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரிடத்துல கேட்டு அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மனுஷன் நினைச்சிட்டான், என் பலத்துக்கு நான் ஓடி அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? 12,000 வருஷம் 12,000 வருஷம் கணக்கில் சொல்றாங்க, நமக்கு தெரியல. எத்தியோப்பியாவில் ஒரு எரிமலை அப்படியே துடிச்சுக்கிட்டே இருந்தான், கொப்பளிச்சுக்கிட்டே இருந்தான். நான் போன நேரம் என்ன செஞ்சுட்டு எல்லாரும் சொன்ன, நீங்க போய் தான் பற்ற வச்சுட்டீங்க, நீங்க போய் தான் பற்ற வச்சுட்டு. இது எப்படின்னா, குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதை. பனம்பழத்தை குருவி மிதிச்சு கீழே தள்ள முடியுமா? பனம்பழம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ நிற்கும். குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதையில் நான் எத்தியோப்பியாவுக்கு போன நேரம் 12,000 வருஷமா புகைஞ்சிக்கிட்டு இருந்த எரிமலை வெடிச்சு செதறி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுல ஒரு பேர் தான், நாங்க போய் எரிமலையை பற்ற வச்சிட்டோம்ல. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, ஆண்டவருடைய நடத்திப்பு ஆச்சரியமானது. நீங்க காலங்களை குறித்ததான அறிவை பெற்றிருப்பீர்களானால் பாக்கியவான். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருப்பார். 102ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தேவனுடைய காலத்தை குறித்து சொல்லுகிறார். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் அந்த சீயோனுக்காக குறித்த நேரமும் வந்தது. நீங்க இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, வந்தது வந்தது. நல்ல காலம் வந்தது, நல்ல நேரம் வந்தது. நான் ஒன்னும் குடுகுடுப்பக்காரம் இல்ல, ஆனா விசுவாசத்தோட உங்களை அறிக்கை பண்ண சொல்றேன். உங்க வாயின் வார்த்தையின்படியே உங்களுக்கு நல்ல காலம் வருவதாக. நீங்கள் சீயோனாக இருப்பீர்களானால் சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வருவதாக. அல்லேலூயா. அந்த காலத்தை குறித்த அறிவை சங்கீதக்காரன் உடையவராக இருந்தபடினால சவுல் என்ன கொன்றுவாருங்கிற பயம் கொஞ்சம் கூட தாவீதுக்கு. என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்னா நான் சிங்காசனத்துல உட்கார்ந்தே தீர்வேன். அல்லேலூயா. ஆமா, ஏனென்றால் என் காலத்தை நான் அறிந்திருக்கிறேன். சதா காலம் உள்ள தேவன் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு, காலத்தை தெரியாம இப்படி புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குதே அப்படின்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல கோவப்படுறார். அன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு ஏர்போர்ட்ல குளிரு, நாங்க உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எதை நினைக்கிறார்? இதே பாதையில இஸ்ரவேல் ஜனங்கள் பயணிக்கும் போது அவர்கள் பயணம் தடைபட்ட உடனே முறுமுறுத்தார்கள். என் மகனே, உன் பயணம் தடைபட்ட உடனே நீ துதிக்கிறிய, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஸ்தோத்திரம். என்ன சேட்டை தாவீது பண்ணாலும் அவனை கர்த்தருக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்தோத்திரம். அவன் காலத்தை அறிந்திருந்தான். அவன் காலத்தை அறிந்து கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். அவன் சவுலையும் சவுலின் ஆட்களையும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பதற்கு 1000 காரணங்கள் அவனுக்கு இருந்தாலும் தாவீது துதிப்பதற்கு ஒரு 4 காரணங்கள் இருந்தபடினாலே அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவன் காலங்களை அறிந்திருக்கிறபடினால் நான் இவனை சதா காலங்களுக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அனைத்து பிள்ளைகளுக்கும் சிங்காசனத்தை பகிர்ந்து கொடுத்தார். அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சிங்காசனத்திலே அமர வைத்து அழகு பார்த்தார். சந்ததிகளுக்கான ஆசீர்வாதம் சதா காலங்களில் உள்ள தேவனிடத்திலிருந்து வருவதற்கு தாவீது தன் காலத்தை அறிந்த ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். இன்றைக்கு நீங்களும் உங்க காலத்தை அறிகிற அறிவை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஸ்தோத்திரம். நான் யார் ஆண்டவரே?
நான் எப்படிப்பட்ட ஆள் ஆண்டவரே, நீங்க எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன ஆண்டவரே, எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. இதை கேட்கணும். ஸ்தோத்திரம். இதை கேட்க கேட்க ஆண்டவர் தான் சதா காலம் உள்ள தேவன் என்பதை உங்களுக்கு படிப்படியாக வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். முழு இஸ்ரவேலும் பயந்து இருக்கிறது எப்ப தெரியுமா? சிதேக்கியாவுடைய நாட்கள்ல பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து பாபிலோனை இடித்து உடைத்து தீக்கிரையாக்கி ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிற காலத்துல ஒருத்தன் மட்டும் தெம்பா இருக்கான். அவன் பேரு தீர்க்கதரிசியாகிய எரேமியா. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எரேமியா மட்டும் he is peaceful, கவலைப்படல, அழல. எரேமியா கூட கொஞ்சம் ஜனங்கள், அவர்கள் பேர் மீதியா இருப்பவர்கள், அவங்க மட்டும் சேஃபா இருக்காங்க. ஏன் தெரியுமா? எரேமியாவுக்கு காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாயிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிங்க. 29, 29, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிங்க பாப்போம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, அதுதான் அந்த டைம், 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து, நான் இஸ்ரவேலை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு, இந்த எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியா தன் தேசத்தை குறித்த ஒரு காலத்தை சொல்லுங்க அறிந்திருந்தார். ஆனால் ராஜாக்களுக்கோ மந்திரிகளுக்கோ அந்த நாட்டில் குடியிருக்கிற மக்களுக்கோ அந்த அறிவு இல்லை. அதனால அவங்க பதறுதாங்க, பயப்படுறாங்க, கலங்குறாங்க, தவிக்கிறாங்க. சில ஆட்கள்லாம் தீர்க்கதரிசியாக எழும்பி தீர்க்க தரிசனமே ஒரு கர்த்தர் பாபிலோனை உடைத்து போடுவார், நொறுக்கி போடுவார் அப்படின்லாம் தீர்க்க தரிசனம். எரேமியா சொல், நோ 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 நோ, பாபிலோன் வருவது தான், உன்னை தூக்குறது தான். 70 வருஷம் உன்னை கொண்டு போய் அங்க வச்சு செய்ய போறது உண்மைதான். தெளிவா இருக்கிறார். காலத்தை குறித்த தெளிவு எரேமியா தீர்க்கதரிசிக்கு இருந்தபடினாலே அவர் கலங்கல குழம்பல. மாறாக அடுத்த சந்ததி ஒன்று மறுபடியும் பாபிலோனிலிருந்து பிறந்து புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு வரும், எருசலேமுக்கு வரும். அவர்கள் மேல் நான் சொன்ன என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்முடைய தேசத்துல நடக்கிற சில விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இதோட தேசம் காலி, இதோட நம்ம நாடு அதோ கெதி, அவ்வளவு சொத்துக்களையும் சுரண்டி விட்டார்கள், அவ்வளவுதையும் கொள்ளை கொண்டு போய் விட்டார்கள். இனி நம்முடைய தேசம் மறுபடியும் எழும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை, முடியாது, நடக்காது, கிடைக்காது, போகாது என்று சொல்லப்படுகிற மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே காலத்தை அறிந்த தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு சொல்லுவார்கள், இந்த ஆளுகையை கர்த்தர் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறபடியினால் அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுகிற காலம் ஒன்று திரும்ப வருகிறது. அல்லேலூயா. எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் கடந்து போனாலும் நான் சொல்றேன், காலத்தை அறிகிற அறிவு. ஆண்டவர் சொன்னார், இது நிரந்தரம் அல்ல. அப்ப நான் கேட்கிறேன், எது நிரந்தரம்? உன் மகனை குறிச்சு நான் சில காரியம் சொன்னேனே. அவன் 4 வயசாக மூலக்கரப்பட்ட ஏஜி சபையில உட்கார்ந்து ஸ்டேஜில் காலாடிட்டு இருக்கும் போது நீ ஜெப எண்ணெயை வச்சு எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அவன் தலையில கை வைக்கும் போது நான் அவனை குறிச்சு சில வார்த்தைகளை சொன்னேனே, அந்த வார்த்தை தான் நிரந்தரமானது. அல்லேலூயா. அப்ப நமக்கு காலங்கள், ஆஹா, அப்போ இந்த தேசம் இத்தனை வருஷம் இன்னார் கைக்கு போகும், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய சமாதானம் நம்மை நிரப்புகிறது. அப்பந்தான் ஒரு மனுஷனால கர்த்தரை என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும். சும்மா எப்படி துதிக்க முடியும்? ஸ்தோத்திரம். துதிக்கணும்னு சொல்லி இப்போ ஒரு பிளான் போட்டிருக்கோம். அடுத்தது நிறைய பேர் என்கிட்ட வந்து சாட்சி சொன்னாங்க, ஜானிஷா போன வாரம் ஒரு துதி ஆராதனை நடத்தினா ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப விடுதலை, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதனால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க ஒரு விடுதலையை கர்த்தர் இறங்கி வர பண்ணுகிறார். துதிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதம் ஊற்று. நிறைய பேர் அந்த விடுதலை பற்றி வந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதாக என்கிட்ட வந்து சாட்சி சொன்னாங்க. வராதவங்க நீ இன்னும் இழுத்துக்கிட்டே இரு. அடுத்த டிசம்பர்ல 15 to 20, 15, 16, 17, 18, 19, 20 ஒரு 7 நாள் ஸ்தோத்திரம் மறுபடியும் துதிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம், காலைல 10ல இருந்து ஒரு ஸ்தோத்திரம் 5 வரைக்கும் ஸ்தோத்திரம். 1 மணி நேரத்துக்கு 2 பேர் 3 பேர் சபையில வந்து பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, துதிக்க துதிக்க எரிகோ கோட்டை தகர்க்கப்படும். பாடி ஆராதிக்க ஆராதிக்க உங்க குடும்பத்தில் உள்ள கட்டுகள் உடையும்.
உங்களுக்காக நியமிக்கப்பட்ட காலங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கும். அந்த காலங்கள் குறைய ஆரம்பிக்கும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தீவிரமாய் நிறைவேற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. Heaven draws near, voices of praise, casting out fear, hearts awakened by His embrace, as we see our God